ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டாக பார்த்தா விலகும். இப்போ ஒரு நடு காட்டுக்குள்ளே இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இதுக்கு முந்தைய வீடியோவில் நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் மின் ஏரியாவில் நிற்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அங்கே வந்து ஒரு இலை ஈக்குது, அந்த இலையை பார்க்க தான் நாங்கள் போகிறோம். இலைன்னு சொன்னால் நம்மளோட எந்த ஈக்கிற இலை இல்லை, மரத்தில் ஈக்கிற இலை இல்லை. இலைன்னு சொன்னால் இங்கே குளம் அந்த இது சம்மந்தமான ஒரு தண்ணியோட சம்மந்தமான ஒரு இடம் உண்டு. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். பெரிய காட்டுக்குள்ளே நிற்கிறோம், நானும் தலையும் தான் வந்துக்கிறோம் பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எங்கே இருக்குது நம்ம ரெண்டு பார்ப்போம். பாருங்கள் காய்ஸ், எங்கேன்னு தெரியல, காட்டு மேட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள். உங்களுக்கு காட்டணுமென்றதுக்காக வேண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ ஒன்று பிடிக்கிறோம். பார்த்து இது செஞ்சு விடுங்க. ஏன்னா வீடியோ போட்டு மிச்ச நாள் ஏன்டா உங்களுக்கு தெரியும், கேம்பஸில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அது சொல்லி தான் பெருசாக வீடியோக்கள் போடுற இல்லை. இருந்தாலும் நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் மாதிரிக்காக வேண்டி புது வீடியோக்களை தரணும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு தரேன். பாருங்கள், இதுக்குள்ளே பெரிய பள்ளம் ஒண்டிக்குது. பள்ளத்தை சுற்றி தான் ஃபுல்லாக மரங்கள் வளர்ந்துக்குது. பெரும் இதுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு பாபம். மனோது அரே பாரு அமத்துக்குனாதே நட்டான் அவருக்கு இப்போ ரோட்டு மறந்துடாண்டு கேட்டேன், இல்லை தெரியும்னு சொல்கிறாரு. பாப்பம் என்ன நடக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போய் சேர்றமா இல்லையாண்டு என்னென்னு தெரியல. இது வந்து சொல்கிறாங்க யானை காடுகளாம். இது ஃபுல்லாக நைட் 6 மணிக்கு யானை வந்துடுன்னு சொல்கிறாரு. இந்த டைம் ஈக்காதாம், அந்த நம்பிக்கையில் போகிறோம். இருந்தாலும் பார்ப்போம். මේ පතේ කවුරු ආවනේද? මේ පාරනේ. பாருங்க, இந்த நான் கேட்டேன், இந்த ரோட்டில் ஒருத்தர் மாற இல்லையான்னு. அவர் சொல்கிறார், இந்த ரோட்டில் இந்த பாருங்கள், இதெல்லாம் யானை போட்ட ரோட்டாம். யானை போனால் தான் இப்படி குகை மாதிரி வரும் பாருங்கள். ஆமாட்டா சரி. ஓ, இந்த பாருங்கள், இதெல்லாம் இந்த யானை போன அடையாளம் பாருங்கள். இந்த பாருங்கள், யானையிட காலிக்கிற அந்த இடத்த பாருங்கள். இதுதான் யானையிட பாதம் பாருங்கள். உங்களுக்காக வேண்டி யானை காட்டுக்கெல்லாம் வந்துக்கிறோம். பாருங்கள், இல்லைன்னு சொன்னால் அந்த ஆறு மாதிரி வந்து தான், ஆறு தெரியா, ஆறு தான் இல்லைன்னு சொன்னால். இப்போ பாருங்கள், அதுக்கு தான் வந்துக்கிறோம். பாருங்கள் கைஸ், எப்படி சட்டப்படி பாயிண்ட் ஆகிதா. என்ன சொல்லலான்னு சொன்னால், நான் கேட்டேன், இல்லை தண்ணி கொஞ்சம் மயக்கிது, இது நீங்கள் பெருசாக படம் காட்டிட்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த பாருங்கள், அந்த ஓரத்தில் தானே பாருங்கள், மழை பெஞ்சால் அந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி வருமா பாருங்கள். இது ஃபுல்லாக தண்ணி வருமா. இப்போ மழை சீசன் இல்லையே, அதை சுட்டு தான் தண்ணி வற்றிட்டு இப்படி இந்த அளவுக்கு ஈக்குன்னு சொல்கிறாரு. பாருங்கள், தண்ணி ஓடிட்டு தான் இது பாருங்கள். உள்ளுக்கு இறங்கி பார்ப்போம் தண்ணி கூலாக இல்லையா என்ன மாதிரி இருக்குது. 10 ரூபா கூல் தான் நிறுத்தான், ஹை கூல் தான். ஃப்ரிட்ஜ் ஒன்று என்ன ட்ரிங்க்ஸ் அதான் புள்ளுவாங்க. ஆமாடா சரி. नारा कोल नहीं माल मुकुत नहीं माल नहीं किंबुला नहीं किंबुला नहीं दे किंबुला नहीं मैं मिनेरिया डैम बतूर दे नहीं तो हाँ अरे ओ ओ இப்போ சொல்கிறாரு என்னது சொன்னால், அந்த மின்னேரியா அந்த நீர்த்தேக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிப்பீங்க, அதை திறந்தால் இது ஃபுல்லாக தண்ணி ஓடுமாம் பாருங்கள். இப்போ அது முடிவு சுடி தான் இப்படி ஓடுதான், கொஞ்சம் கொஞ்சம் போகுது பாருங்கள். மாற போயின்ட்டேனே பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ பார்த்தோம், அந்த ரோட்டில் தான் வந்தோம். இப்போ வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு பாப்பா. மேகாலியா பாருது பாருங்கள். இதுவும் வந்து யானையிட ரோட்டாம். அதில் நாங்கள் எங்களோட ரூட்டை மாற்றிட்டு போகிறோம். देख कोई देर नहीं
இப்போ அப்படி நேராக போனால் ஊர் வருமாம். அது வேறு என்ன வைக்கிறாருன்னு சொல்கிறாரு. வாங்க போய் அதையும் பார்ப்போம். இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக யானை போட்ட ரோட்டாம். அதாவது யானை ரோட் போடுறேன்னு சொன்னால் யானை போச்சுதுண்டா அப்படி அந்த இடம் ஃபுல்லாக ரோட் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுதான் இந்த இது பாருங்கள், இந்த பாருங்க, இதான் வந்த ரோட். இதெல்லாம் ஃபுல்லாக அந்த யானை போட்டு. ஓ மனோது முள்னா பலம் முள்ளுன்னு என்னமோ சொல்கிறாரு பாருங்கள். என்னென்னு தெரியல, கேட்டேன் கொண்டு போகிறாரு. இதை பாருங்கள், இங்கே யானை வந்ததுக்கு அடையாளம் தைக்கிறது சாமான். அப்பி அத்தனது ஆமாண்டா. சரி பாருங்க, இது வேறு இடம். நம்ம இப்போ வந்தது அந்த ரோட் பாருங்கள். அங்கே வந்து இது வேறு. இது மேக பல்ல என்ன இது? பாருங்கள், இது 5 அடி ஈக்குமா தல்பம். மெத்தனை மாலு கொடைக்கேண்ணே இது. ஓ மாலு இன்னும் இதுக்குள்ளே நிறைய மீன்களுக்கு தான் பாருங்கள். ஏமணி மேகதமாய் முள் நேது. பாருங்க வியூ பாயிண்ட்டு பாருங்கள். வந்தால் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சட்டப்பட்டி இடம் பாருங்கள். ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு வந்துட்டோம். இந்த பாருங்கள், இதில் தான் அந்த நம்ம இப்போ பார்த்தோம் கல் செய்கிற இடங்கள் தான் இது பாருங்கள். இது வந்து முந்தி செஞ்சுக்கிறாங்க போல் அந்த இடத்துல. கல் வேலையெல்லாம் இல்லை போல். இதை பாருங்கள், எல்லாம் மூடிட்டான். அப்படி நான் காட்டின இடம் தான் இது. இருந்தால் பாருங்கள், அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை காவலுக்கு இருக்கிற இடம் தான் இது. ஓகே கேஸ், பாருங்கள், நம்ம இப்போ வந்து மேலே ஏறி பார்க்கலாம் முள்ளுக்கு என்ன வைக்கிறது. வாங்க பாருங்க கேஸ், உங்களுக்காக வேண்டிதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே பாருங்க கேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இது வந்து டபுள் நேது. டபுள் கட்டில். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், மெச்செல்லாம் போட்டு இதுங்க சுக்குரி இடம். நீங்கள் கீழ் மாடியில் வாங்க, நம்ம அடுத்து மேல் மாடிக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குது. කඩාවැටේ பார்த்தீங்கன்னா கவுரத்துமே எண்ணெய் මේ දවස්වල නැහැ. ஏற்கனவே பிரச்சனை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக செட்டப் கொண்டு இது மலைக்கு பெய்யாமல் இங்கே நனையாமல் இங்கே ஃபுல்லாக எல்லாம் செட்டப் பண்ணிக்குது. ஏன்னா இப்போ சீசன் இல்லையா, அதனால் இப்போ ஒருத்தர் இல்லை. அதான் கம்பெல்லாம் ஏறும்போது கூட இது சத்தமாக இருக்குது. உனக்கு தண்டை போட்டால் பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், எல்லாம் ஃபுல் செட்டப்பில் வச்சுக்கிறாங்க பாருங்கள். இங்கே வெளிச்சம் வர்றதுக்கு கார்ட்போர்ட்லாம் வச்சு இது பொலித்தீன் வச்சுக்கிறாங்க. அப்படியே பாருங்கள், இந்த பாருங்கள், வேறு இது மெத்தையெல்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள். இது படி, இதால் தான் நம்ம இப்போ ஏறிட்டு வந்தோம் பாருங்கள். எங்கே இருந்தால் யானை இதுகள் வந்தால் காவலுக்கு நிற்பாங்க போல். தலைவர் தான் நிற்கிறாரு பாருங்க கீழே. ஓகே கேஸ், இன்னும் முன்னெல்லாம் என்னால் காட்டையிலும் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்படி தொடர்ந்து பாருங்கள். மின்னறியெல்லாம் இன்றைக்கின்னு பார்ப்போம். நம்ம அந்த இடத்துலேருந்து தான் போகிறோம். இதாகிது அந்த மரத்தில் தான் இந்த ஊடு இருந்துச்சு. இதாகி பாருங்கள் காட்டுறேன். அந்த மரத்தில் தான் அந்த ஊடு இருந்துச்சு. நம்ம இப்போ பார்த்தோம். எங்கிட்ட நம்ம பண்டி தான், அந்த பண்டையும் பார்க்க தான் போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள்.
මෙතන කවුරුත් නෑනේ. මේවයි නෑ ඔක්කොම දැන් ගිහින් අවුව වැඩිනේ. වැඩි ඉවරයි. මේ පාරේ තමයි අර වාහනේ යන්න පුළුවන් නේද? ඔව්. අඩුවල යන්නේ මේවා. මේ තියන්නේ නේද? මේ විදිහට ගහ ගන්න ඕන නැත්නම් පුච්චන්න බෑ. இதை பாருங்க இதுதான் நம்ம அப்புறம் பார்த்தது இதுக்கு முன் வீடியோவில் பார்த்திப்போம் இதை பாருங்க එතුළ තමයි අර ගිනි දාන්න ඕනේ නේද? ඒතකොට තමයි ගින්දර දාන්නේ. මේ පැත්තට ඔය වගේ කම නවා ගන්නවා. මේ හරිය විතර ඉතින් ඉවරයි. දවස් 3 මේ වගේ නේද? දවසකට දවස් 3කට මේක පුච්චලා ඉවර ගන්නවා. මේක සාමාන්‍ය කපන්න ගියොත් මේ අර කළු පාට යනවා. ඒවා බිච්චි ගහනවා. සයිඩ් එකට තියන්නේ. අර එළිය තිබ්බේ. ඔව්. එළිය පැත්තෙන් තිබ්බේ. ඒවා තමයි. ඒවා අර මේ නිකර ගහනකොට ඩැමේජ් වෙනවනේ. ඒක තමයි වෙනම තියාගෙන ඉන්නේ කඩොල් ටික. මේ පැත්තේ ඔක්කොම මේක තමයි. ඔක්කොම මේ බය වෙන්න දෙයක් නැහැ. මිනිස්සු ඉන්නවා. දැන් මේ වෙලාවට නෑ උදේට එහෙම අම්ම ඔක්කොම වැඩ බලලා ඉන්නේ. ඒකනම් වාගේ ගම වැඩ මේක තමයි නේද? ඒක තමයි අපේ ගමේ තියෙන අර ප්‍රධාන රස්තාව කියන්නේ. අර බිස්නස් තියනවද මේ? මේ ඔක්කොම පිටින් පස්සම. මේ පිටු ගාල් දෙක ඉතින් මේ பாருங்க guys எல்லா இடத்துலயும் இந்த நம்ம இப்போ நீங்களே பார்த்துப்பீங்க நம்ம போகிற எல்லா இடத்துலையும் இந்த இதுதான் செய்கிறாங்க பாருங்க எங்கே இந்த ஊரில் இதை பாருங்க எல்லாம் தோண்டி எடுத்துக்கிறாங்க இதை பாருங்க எல்லாம் தோண்டி எடுத்த இடங்கள் தான் இது பாருங்க நான் உங்களுக்கு இன்றைக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் இதை பாருங்க எல்லாம் அவங்க தோண்டி எடுத்துக்கிறாங்க மெத்தனை கத்தனா கறி ஒக்கோம பாருங்க இந்த அடுக்கி வச்சுக்கிட்டானே அது சொல்லி தான் அவங்க விட்டுட்டு போய்க்கிறாங்க இல்லாட்டி இந்த இடமும் போய்க்கும் மீ கவுரு தாவனது නේ අර හොරා නෑ නෑ හුරු නෑ අපේ ගම නම් ඔක්කොම ඔව් பாருங்க கைஸ் இந்த ஒரு வேலைக்கு வந்துக்கிறோம் பக்கத்தில் போய் வீடியோலாம் காட்ட இயலாது ஏன்டா கரண்ட் வேலி போட்டிக்கிறாங்க ஓ தினம் எத்தில் ஏண்ட பாருங்க கைஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி கரண்ட் வேலிக்குள்ளாலெல்லாம் பூந்துட்டு போகிறோம் இது வந்து பவர் கோடு நான் கரண்ட் போட்டிப்பாங்க அங்கனைக்கெல்லாம் யானை வராமல் வைக்கிறதுக்கு பாருங்கள் இருந்தாலும் உங்களுக்காக வேண்டி காட்டுறேன் වතුරනේනේ වතුර නෑ මේ වගේ පාරේ මේක අලුත් නේ නේද මේ කැලේ අලි එන්නේ ඉන්න ඉදාස් මේ පැත්තෙන් එහාට ආයි මිනිස්සු නෑ මේ පැත්තේ මිනිස් නේද නෑ නෑ பாருங்க රක්ෂිතේ இங்கிட்டு ஃபுல்லாலாம் காடாம் மயில்லாம் இது பாருங்க உங்களுக்கு விளங்குதா தெரியல இந்த ஓடிட்டு மயில்லாம் இப்போ உள்ளுக்கு வைக்கிற யானைகள் வெளியே வராமல் தான் பக்கத்தில் கரண்ட் வெளியெல்லாம் போட்டிக்கிறாங்க பாருங்கள் யானை காட்டுக்குள்ளே வந்தாச்சு உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக வேண்டி பல சிரமத்துக்கு மத்தியில் உங்களுக்கு வீடியோ காட்டுறோம் பாருங்கள் எப்படி சுப்ரி பாயிண்ட் මේක තමයි මින් ඒරියා නේද? වෙන මොනවද තියෙන්නේ? මින් ඒරියා. මින් ඒරියා වෙන තියෙන්නේ කැලේ තමයි තියෙන්නේ. වෙන ස්පෙෂල් මොකද නෑනේ? ස්පෙෂල් නෑ. ඔක්කොම කැලේ. ஓகே கைஸ் இதோட மின் ஏரியா சீரியஸை முடிச்சு கொள்வோம் பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்மளோட பார்ட்னர் மேகே நம்ம தம்மாய் ஜானக முகமது ஜானக நேது முகமது ஜானக ஐயாவோட தான் நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் மின் ஏரியாவை சுற்றி பார்த்தோம் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் முகமது சியாம்